ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளானது வருதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை பிரதோஷ நாள் அப்படின்றதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவ பெருமானுக்கு ஒரு உரிய நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வித சோதனையும் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவனுடைய இந்த ஒரு நாமத்தை நீங்க சொன்னாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளும் மறைந்துடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்குங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷத்தின் சிறப்புகளையும் நன்மைகளையும் தெரிந்து கொண்டு கண்டிப்பா நீங்க பலன் பெறலாங்க. பிரதோஷ காலம் என்பது சிவனை வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாவித தோஷங்களையும் நீக்கி நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் முக்தியும் அளிக்கக்கூடியது இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதோஷ தினங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷமும் அதே போல சனி பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடும் பொழுது நந்தி தேவருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல சிவனுக்கு மல்லிகை, பில்வம், மறிக்கொழுந்து ஆகிய மலர்களால் பூஜை செய்து வழிபடலாம். பச்சை அரிசி, பாசிப்பயிறு போன்றவை நன்கு ஊற வைத்து அத்துடன் பார்த்தீங்கன்னா வெல்லம் கலந்து கொள்ளலாங்க. இதனுடன் பார்த்தீங்கன்னா காப்பரிசி கொஞ்சம் கலந்து நந்திக்கு படைத்து வணங்க வேண்டும். சிவனுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், பாயாசம், பாகனம் இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளன்னைக்கு சிவனை மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த சோதனையா இருந்தாலும் அது எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. விரதம் இருக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையுடன் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை சொன்னாலே நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்ட வினைகள் விளங்கி நல்ல விஷயங்கள் நடக்க இந்த நாள் ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த நாளில் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஆனி மாத புதன் பிரதோஷ நாளன்னைக்கு இந்த மாதிரி நீங்க சிவபெருமானை விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா வித சோதனைகளும் உங்க வாழ்க்கையை விட்டு விலகிடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல இந்த பிரதோஷ நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா கண்டிப்பா இருக்குங்க. அப்படி விரதம் இழுக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பால், பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவை உண்டு விரதம் இருக்கலாங்க. பிரதோஷ நாளன்னைக்கு எதற்காக விரதம் இருக்கணும், இதனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள்ல நீங்க விரதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்ந்து வைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இது ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான பிரதோஷ தினத்தில் நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை நீங்க சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்கலாம்.
உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மந்திரத்தை சிவபெருமானை மனதார நினைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டு செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வித சிக்கல், கஷ்டம், பிரச்சனை, சங்கடம் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் சிவபெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பிரதோஷ பூஜையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக பங்கேற்க முடியாமல் இருப்பவர்களுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த நாளில் சிவனுக்கு நடைபெறும் 16 வகை அபிஷேகங்களுக்கு பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம் ஆகிய அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. அப்படி வாங்கி கொடுப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிருந்து சிவனை மனதார நினைத்து வழிபடுகிறீங்களோ அங்கே உங்களுக்கு சிவனோட அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எந்த இடத்திலிருந்து சிவனை வணங்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவனுடைய நாமத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளலாங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்வதால் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் விரதம் கடைபிடித்த பலனை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளன்னைக்கு மனதார நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி பிரதோஷ நாளன்னைக்கு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்யலாங்க. சிவனை மனதார நினைத்து வேண்டும் பொழுது கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷ நாளன்னைக்கு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த எல்லா வித பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை முழுமையாக இருக்கிறவங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற பலன் முழுமையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்கள், பிரச்சனை, சிக்கல் இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அது அனைத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யாமல் இருக்கிற நபர்களும் நாளை நாள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் பல வித மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையாக சிவபெருமானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மன அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறைந்த நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்த செய்து பாருங்க. அதே போல் சிவனுடைய இந்த 5 எழுத்து நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிவனுடைய அருள் முழுமையாகவே கிடைச்சிடுங்க. ஸோ இந்த நாமத்தை உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய இந்த ஆடி மாத புதன் பிரதோஷ நாளன்னைக்கு சிவனுடைய இந்த ஒரு நாமத்தை சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் கிடைக்கும், என்ன மாதிரி சோதனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.